ஹே கைஸ், இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா இனிசெட் அண்ட் நீட் பிஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க எப்படி பெட்டராக ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு கேள்வி இருக்கும். நான் எத்தனை டைம் மொத்தமாக ரிவைஸ் பண்ணணும்? 3 டைம் பண்ணணுமா, 4 டைம் பண்ணணுமா, 5 டைம் பண்ணணுமான்ட்டு. பட் எத்தனை டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் என்கோடிங்கில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா என்கோட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை நீங்கள் ரொம்ப கம்மியான டைம்ஸ் ரிவைஸ் பண்ணாலே போதும். ரொம்ப போராக என்கோட் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய டைம் ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வீடியோவில் நான் மொத்தமாக 3 முக்கியமான ரிட்ரைவல் பிரின்சிபல்ஸை பற்றி பேச போகிறேன். அந்த 3 பிரின்சிபல்ஸையும் உங்களுடைய ரிவிஷன் ப்ராக்டிஸில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். பிரின்சிபல் நம்பர் 1, ஆக்டிவ் ரீகால். பேசிக்கலாக ஆக்டிவ் ரீகால்னா என்னென்னா, நம்ம நோட்ஸை ரிவைஸ் பண்ணும்போது நோட்ஸை திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன படித்தோம், என்ன அந்த நோட்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மெமரியில் இருந்து இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்ணி வெளியே கொண்டு வர்றது தான் ஆக்டிவ் ரீகால். ஆனால் நம்ம எல்லாரும் என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, ரிவைஸ் பண்ணும் பொழுது நம்ம நோட்புக்கை திறந்து வச்சு நோட் புக்கில் என்ன எழுதியிருக்குன்றத பார்த்து ரீரீட் பண்ணி அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நம்ம மெமரியில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் மட்டும் தான் பண்ணுறோம். இந்த சிம்பிளான ரெகக்னிஷனுக்கு பேர் தான் பேசிவ் ரீகால். ஓகே, இப்போ அடுத்து ஒரு டவுட் வரும், ஆக்டிவ் ரீகால்க்கும் பேசிவ் ரீகால்க்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போது நம்ம மெமரியிலன்ட்டு. ஆக்சுவலாக ஆக்டிவ் ரீகால் பண்ணும்போது மட்டும்தான் மென்டல் எஃபர்ட் ஆனது எக்ஸர்ட் ஆகும். மென்டல் எஃபர்ட் எப்போல்லாம் எக்ஸர்ட் ஆகுதோ அந்தந்த டைமில் மட்டும்தான் பிரெயினில் நியூரோபிளாஸ்டிக் சேஞ்ச் நடக்கும். தட் மீன்ஸ் பிரெயினில் ஆக்சுவலான கன்சாலிடேஷன் ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் மென்டல் எஃபர்ட்டே எக்ஸர்ட் பண்ணலன்னா, பாசிவ் ரீகால் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஆக்சுவலான மெமரின்றதே பிரெயினில் ஃபார்ம் ஆகாது, கன்சாலிடேட் ஆகாது. அந்த ரிவிஷன் வேஸ்டானதாக கணக்கு. நம்ம பிரெயினானது நம்ம படிக்கக்கூடிய இல்லை கற்றுக்கக்கூடிய புது புது விஷயங்களை கான்ஸ்டண்ட்டாக மறக்கக்கூடிய தன்மையுடையது. அதாவது நம்ம எதை கற்றுக்கிட்டாலும், இன்றைக்கி நம்ம எதை கற்றுக்கிட்டாலும் ஒரு 24 மணி நேரத்தில் நம்ம அதில் ஒரு 70% மறந்துடுவோமா, 2 நாளில் ஒரு 50% மறந்துடுவோமா, ஒரு வாரம் கழித்து நமக்கு ஒரு 20-30% தான் நம்ம ஞாபகத்தில் இருக்கும். இது நேச்சுரலாகவே இருக்கும் அப்படின்ட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. பிரெயினுடைய இந்த நேச்சுரல் டெண்டன்சியை எதிர்த்து போராடுறதுக்கு தான் நம்மளுடைய அடுத்த டெக்னிக்கான ஸ்பேஸ்டு ரிப்பிட்டிஷன் நமக்கு உதவ போகுது. பேசிக்கலாக ஸ்பேஸ்டு ரிப்பிட்டிஷன்னா அப்படின்னா என்னன்னு நான் சொன்னோன்னா, உதாரணமாக இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன்னு வச்சுக்கோம். இந்த விஷயத்த நான் எப்போ நான் ரிவைஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட் ரிவிஷன் நாளைக்கு பண்ணணும். நாளைக்கு நான் ரிவைஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த மெமரி எனக்குள்ளேயே சேவ் ஆகிருக்குன்ற மாதிரி கணக்கு. ஒரு வாரம் கழித்து நான் திருப்பி ரிவைஸ் பண்ணேன், கரெக்டாக அந்த மெமரி ஃபேட் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக 1 வீக் முன்னாடி நான் ரிவைஸ் பண்ணேன்னா அடுத்த 1 மந்த்துக்கு அந்த மெமரி அழியாமல் என்னுடைய பிரெயின்லேயே இருக்கும் அப்படின்றதா கணக்கு. இப்போ அடுத்த ரிவிஷன் நான் எப்போ பண்ணணும்னா அட் த எண்ட் ஆஃப் 1 மந்தில் நான் பண்ணணும். ஸோ தட் 1 மந்தில் நான் ரிவைஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கும் மேலே ஜஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு என்னுடைய பிரெயின்லேயே அந்த இன்ஃபர்மேஷன் கன்சாலிடேட் ஆகியிருக்கும். என்னதான் ஸ்பேஸ்டு ரிப்பிட்டிஷன் ஒரு நல்ல டெக்னிக்காகவே இருந்தாலும் இந்த டெக்னிக்கோடைய மெயின் ட்ராபேக் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னர்ஸால், மெஜாரிட்டி ஆஃப் த லேர்னர்ஸால் எத்தனை டைம், எவ்வளோ கேப் விட்டு ஸ்பேஸ் ரிப்பிட்டிஷனை நம்ம பண்ணணும், எத்தனை டைம் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றத அவ்வளோ ஈஸியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியறது இல்லை. ஒன்ஸ் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் என்கோடிங்கை லேர்னர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எக்ஸாக்டாக எத்தனை டைம் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்துடும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்லீவிங். பேசிக்கலாக இன்டர்லீவிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரே சப்ஜெக்டை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காம மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸை, உதாரணமாக சொல்கிறேனே, ஒரு நாளைக்கு நம்ம நினச்சா ஃபிசியாலஜி ஃபுல் ஸ்ட்ரெச்சில் படிக்கலாம். ஆனால் ஃபிசியாலஜியை ஃபுல் ஸ்ட்ரெச்சில் படிக்காமல் ஒரு நாளை 3ஆக பிரிச்சுட்டு ஒரு ஆஃபில் ஃபிசியாலஜி, இன்னொரு ஆஃபில் ஃபார்மகாலஜி, இன்னொரு ஆஃபில் பேத்தாலஜி படிக்கணும். இதுதான் இன்டர்லீவிங் தான். ஓகே, இப்போது இன்டர்லீவிங் ஏன் பண்ணணும், அதோடைய பெனிஃபிட் என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கதா
ஒரு டாபிக் முடித்த உடனேயே நான் அதே நாளில் ஃபார்மகாலஜிக்கு மூவ் ஆன் ஆகுறேன். ஃபார்மகாலஜியில் ஒரு டாபிக் முடிச்சிட்ட உடனே திருப்பி நான் ஃபிசியாலஜிக்கு அன்றைக்கே வரேன்னா, இப்போது என்னை அறியாமலே என்னோட பிரெயின் ஃபிசியாலஜியில் நான் ஆல்ரெடி பாதியில் எந்த டாப்பிக்கை படித்து விட்டுருந்தனோ அந்த டாப்பிக்கோட இன்ஃபர்மேஷனை என்னை அறியாமலே என் பிரெயின் ரீகலெக்ட் பண்ணி வெளியெடுக்கும். இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, ஒரு ஃப்ரீயான ஒரு ரிவிஷன் நமக்குள்ளே நடக்குது நம்மளை அறியாமலே. இதுதான் இன்டர்லீவிங்கோடைய பெனிஃபிட்.